தெரிஞ்சுது. அவரை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், 3 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆயிருக்கிறாரு, நான் இவரை மாதிரி மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும். என்னோட வாழ்க்கையோட லட்சியம் இவ்வளவு தான். நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஒல்லிக்குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட லட்சியமாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரெக் எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படங்கள் பண்ணாரோ ஹாலிவுட்டில், அதே மாதிரி நானும் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆவேன், அதுக்கப்புறம் நானும் ஹாலிவுட்டில் படம் பண்ணுவேன்னு 11 வயசில் அந்த புக்கை கையில் பிடிக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களோட வாழ்க்கையோட லட்சியத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுது. அந்த நொடியில் என் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமான மாதிரி இருந்தது. ஏன்னா நான் என்னதுக்காக வாழ்ந்திருக்கிறேன், பிறக்கிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ ஒருத்தனுக்கு லட்சியம் என்னன்னு தெரியுதோ அப்போ அவனோட மொத்த வாழ்க்கையும் ஈஸியாயிரும்.